ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன பலன் என்று பார்த்தால், இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்கும். 2.5 வருடத்திற்கு மிகவும் சிறப்பான நாளாகவும், எதிர்பார்த்த தனலாபம், பூமி லாபம், நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் விதமாகவே மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். ராசிக்கு தசமஸ்தானத்தில் சனி சிறப்பாக இருப்பார். 2.5 வருடத்திற்கு சிறப்பான பலனையும் தருவார். அரசு தொழிலில் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இடம் மாற்றம், பதவி மாற்றம், கல்வி சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும், இரும்பு, வாகனம் மற்றும் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும், வாகனத்தை விற்பது, வாங்குவது போன்ற தொழில் கொண்டவர்களுக்கும், பூமி விற்பது, வாங்குவது, இடம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் சிறப்பான பலனாகவே இருக்கும். இதுவரை ஒரு இடம் கூட விற்கவில்லை, வாங்கவில்லை, நான் செல்லும் போதெல்லாம் ஏதாவது தடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, இல்லாட்டி என்னை ஏமாற்றிவிட்டு அவர்கள் சொந்தமாக்கி கொள்வார்கள், நான் தான் அத்தனையும் செய்துவிட்டு இந்த இடத்துக்கு அந்த இடத்திற்கு அவர்களை காட்டி கொடுத்தேன், இந்த இடத்திற்கு கொண்டு போனதே நான் தான், இவர்களை இணைத்து விட்டதும் நான் தான், கடைசியில் என்னை வேண்டாம் என்று விலக்கிவிட்டு அவர்களை முடித்து விட்டார்கள். இது போன்ற நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து கொண்டு வந்த நிறைய வருடங்கள் இருக்கலாம். ஒரு தொழில் கூட உங்களுக்கு சிறப்பான பலத்தை தராமலும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு பூமி சம்பந்தமான லாபம், இடம் சம்பந்தமான லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். வாகனம் விற்பது, வாங்குவது போன்ற புதிய தொழில் தொடங்கினாலும் உங்களுக்கு அதிகமான லாபமே உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் இந்த வருடம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களாகவே இருக்கும். கல்வி சம்பந்தமாக இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் முடிவுகள் காண்பீர்கள். ஆசிரியர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். தலைமை பதவி உங்களுக்கு வரலாம், அல்லது அரசு தொழில் கிடைக்கலாம். கலைஞர்களுக்கும் மற்றும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். அது மட்டுமில்லாமல் கடல் கடந்து அடிக்கடி பயணங்கள் செய்வீர்கள். இதுவரை வெளிநாட்டிற்கு செல்லாதவர்கள் கூட இந்த ஆண்டு கடல் கடந்து பயணங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகும். அதற்கான வாய்ப்புகளும் உதவிகளும் கிடைக்கும். வீடு, மனை, திருமணம் கைகூடும். சித்திரை மாதம் 13ஆம் தேதி அன்று ராகு கேது இடப்பெயர்ச்சி ஆகிறார். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது சிம்மத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் 9ஆம் இடத்திற்கு கும்பத்திற்கு ராகுவும் பெயர்ச்சியாவதால் உங்கள் தந்தையாரால் ஏற்பட்ட சிரமங்கள் மாறும். இதுவரை குடும்ப கலகங்கள் இருந்திருக்கும். தந்தையார் உங்களுக்கு எதுவும் தராமல் உங்களை இழுத்து அடித்து கொண்டே இருப்பார்கள். அதாவது இவனுக்கு மட்டும் நான் கொடுக்க மாட்டேன், யாருக்கு கொடுத்தாலும் அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி வைத்தாலும் இவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இழுத்தடித்து கொண்டே இருக்கும் இடமாகவோ வேறு எதுவாக இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு அது கைவரும் ஆண்டாகவே இருக்கும். திடீரென்று குடும்பத்தில் உங்களுக்கு சுப காரியங்களும் நடக்கும். தடைபட்ட திருமணம் மறுபடியும் உங்களுக்கு வரும். ஒரு சிலருக்கு 2வது திருமணம் கைகூடும். புத்திர பாக்கியங்களும் கிடைக்கும். தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். தாயாரின் உதவியால் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவீர்கள். சகோதர கலகங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீர்கள். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியாகும். அரசியலில் உங்களுக்கு எதிர்பார்த்த விதமாகவே புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும். பெயரும் பெருமையும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். தசமஸ்தானத்தில் சனியும் சிறப்பாக இருக்கிறார். உங்களுக்கு இந்த ஆண்டு எதிர்பார்த்த தனவரவும் கிடைக்கும்.
தொழிலில் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். சட்டத்துறையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் யாவும் விலகிவிடும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். கேஸ் வழக்குகள் இதுவரை நடக்காமல் வருடங்களாக இழுத்தடித்து கொண்டிருந்தது இந்த ஆண்டு சாதகமான பலனையும் தரும். உங்களது கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியும் பெறும். கிடைக்க வேண்டிய பூமியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, குடும்ப வழக்காக இருந்தாலும் சரி, வெற்றி உங்களுக்கே என்று கூறும் நிலை உங்களுக்கு வரும். மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்தாலும் அவை யாவும் உங்களுக்கு சாதகமான பலனையே தரும். குடும்பத்திற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். ஒரு சிலருக்கு பணவரவு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் கைகூடும். ஒரு சிலருக்கு மனைவி வழி சொத்தும் கைவரும். ஒரு சிலருக்கு திடீரென்று வெளிநாட்டு பயணங்கள் கை கொடுக்கும். எதிர்பார்த்த வெற்றிகள் அனைத்தும் உண்டாகும். சீரும் சிறப்பும் வாய்ந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். இந்த ஆண்டில் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். இந்த ஆண்டு இனிமையாகவும் தனவரவு நிறைந்த ஆண்டாகவும் மனமகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாகவும் அமையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.